ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோனம் குவலயினீஜாரகோரகாபீఠம் பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமச்சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயே நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயே நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சச்சாமரரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரீபூத கமலாகோட்டி சேவிதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமः. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. 427 நிஸ்ஸீம மகிமா. சீம அப்படின்னா எல்லை. நிஸ்ஸீம எல்லை இல்லாத மகிமை உடையவள், அளவற்ற பெருமை உடையவள். நிஸ்ஸீம மகிமா. 428 நித்திய யௌவனா, என்றும் யௌவனமாக இளமையாக இருப்பவள். 429 மதசாலினி. மதன களிப்பு, ஷாலினின கொள்வது, பெரும் மகிழ்ச்சியில் களிப்பில் இருப்பவள், ஆனந்தமாக இருப்பவள். 430 மத கூர்ணித ரக்தாட்சி. மத களிப்பு, கூர்ணித உருட்டுவது, சுழற்றுவது, நகர்த்துவது, இந்த அர்த்தமெல்லாம் இருக்கு அந்த கூர்ணித அந்த வார்த்தையில. ரக்த சிவந்த, அக்ஷி கண்கள். மத கூர்ணித ரக்தாட்சி அதாவது அம்பாளின் கண்கள் தன் பக்தர்களின் பக்தியை கண்டு களிப்பு மேலிட அவளின் சிவந்த கண்கள் நாலாபுறமும் சுற்றி சுழலுமாம். தன் பக்தர்கள் மீது எப்பொழுதும் தன் கண்களை செலுத்தி கொண்டிருப்பவள் மத கூர்ணித ரக்தாட்சி. 431 மத பாடல கண்டபூஹு. மத களிப்பு, பாடல இளம் சிவப்பு, கண்ட கன்னங்கள், பூஹு உடைய, களிப்பினால் சந்தோஷத்தால் இளம் சிவப்பு ஏறிய கன்னங்களை உடையவள். 432 சந்தன திரவ திக்தாங்கி. சந்தன சந்தனம், திரவன சாறு, திக்தன பூசியிருப்பது, உடம்பில் பூசியிருப்பது, அங்கி அங்கங்களை உடையவள். அதாவது என்ன, சந்தன குழம்பை தன்னுடைய அங்கங்களில் பூசிக்கொண்டிருப்பவள் சந்தன திரவ திக்தாங்கி. 433 சாம்பேய குசுமப்பிரியா. சாம்பேயம் ஷண்பகப்பூ, ஷண்பக மலரில் அதிக விருப்பம் உள்ளவள். குஷலா திறமை மிக்கவள், 3 தொழில்களை நடத்துபவள். 435 கோமலாகாரா. கோமல்னா எழில், நளினமான, ஆகார்னா உருவம், நளினமான மேனியை உடையவள் கோமலாகாராயை நம. 436 நாமம் குருக்குல்லா. தேவியின் ரஜஸ் வடிவம் இது. குருக்குல்லா என்பவள் வாராகியை போல் ஒரு தேவதையாகும். அம்பாளுடன் எப்பொழுதும் இருப்பவள். இவள் ஒரு தந்திர தேவி. இவளின் தியான உருவம் நிர்வாண பெண் உருவம். கலைந்த கூந்தல், சிவப்பு நிறம், 4 கரங்கள், சிவப்பு மலர்கள் கொண்டவள். திரிகண்டா என்றும் அழைக்கப்படுபவள். ரஜஸ் வடிவம், கோபம் உள்ள வடிவம்.
குருக்குல்லாவின் கோவில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் குலு மாவட்டத்தில் கோட்லா என்னும் கிராமத்தில் இருக்கிறது. தாந்திரீக வழிபாடு கொண்டவள். சித்தர்கள் வழிபடுகிறார்கள். ஆன்மீக பயணத்திற்கு மிகுந்த சவாலாகவும் காம இச்சையை பிரதிபலிப்பவளாகவும் சற்றே ரௌத்ர ரூபிணியாகவும் காட்சி தருகிறாள் குருக்குல்லா தேவி. இந்த குருக்குல்லா வடிவானவளும் அம்பாளே. குருக்குல்லாயை நமஹ. 437 குலேஸ்வரி. குலத்திற்கு ஈஸ்வரி. குலத்தை ஆள்பவள். குலம் என்பது வம்சாவளி என்று பொருள்படும். பெரியாழ்வார் பாடுவார், எந்தை தந்தை தந்தை தம்முத்தப்பன் தொடங்கி ஆட்செய்கின்றோம் என்பார். குலம் குலமாக நாங்கள் வழிபடுகிறோம் என்ற அர்த்தத்தில் சொல்வார். அப்படி குலத்தை விருத்தி செய்பவள் அம்பாள் குலேஸ்வரி. 438 குலகுண்டா. குண்டலினி சக்தியாக இருப்பவள், மூலாதாரத்தில் இருப்பவள் குலகுண்டா. 439 கௌல மார்க்க தத்பர சேவிதா. கௌல மார்க்கம் என்பது தாந்திரீக வழிபாடாகும். வேதத்தை சாராதது, தாந்திரிக சடங்குகளை கொண்டது. இது முத்ரா, மத்ஸ்யா, மாம்ச, மடா, அது ஒரு வகை பானம், மைதுன புணர்ச்சி சம்பந்தப்பட்டது. இந்த மார்க்கத்திலும் அம்பாள் சேவிக்கப்படுகிறாள். சமய மார்க்கம் என்று இன்னொரு வழிபாட்டு முறை உண்டு. இது வேதத்தை அனுசரித்த வழிபாடு. ஆச்சாரியால் இதைத்தான் ஸ்தாபித்தார். அதனால்தான் மதம் என்பதற்கே சமயம் என்ற பெயர் வந்தது. 440 குமார கணநாதாம்பா. அம்பாளை கணேசருக்கும் சுப்பிரமணியன் என்னும் குமரனுக்கும் தாயாக அடையாளம் காட்டும் நாமம் குமார கணநாதாம்பாயை நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. இனி வரும் 27 நாமங்கள் அம்பாளுடைய குண விசேஷங்களை சொல்கின்றன. துஷ்டி, புஷ்டி, மதி, திருப்தி, சாந்தி, ஸ்வஸ்திமதி, காந்தி. இந்த 7 திருநாமங்களும் அம்பாளுடைய 7 குணங்களை விவரிக்கின்றன. 441வது நாமம் துஷ்டி. அப்படின்னா மன திருப்தி. மன திருப்தி வந்தால்தான் சந்தோஷம். அம்பாள் எப்பொழுதும் திருப்தியாக ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவள். ஓம் துஷ்டியை நமஹாம். 442வது நாமம் புஷ்டி. நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான தேகத்தை புஷ்டி என்போம். அந்த செழுமையை உடைய அம்பாள் அதை எல்லோருக்கும் தரக்கூடியவளாகவும் இருக்கிறாள். ஓம் புஷ்டியை நமஹாம். 443 மதி. மதினா ஞானம், அறிவு. இது அவளுடைய தன்மை. அனைத்தையும் உணரக்கூடிய ஞானம், சர்வஜை. இப்படி எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஞானம் படைத்தவளாக இருப்பவளை மதி என்கிற நாமா சுட்டி காட்டுகிறது. அடுத்தது திருதி. அப்படின்னா தைரியம். தைரியத்தின் உருவம் அம்பாள். உறுதியானவள் ஸ்ரீ லலிதாம்பிகை. யா தேவி சர்வபூதேஷு திருதி ரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அப்படி தைரியமும் மிக்கவள் அம்பாள். 445 சாந்தி. சாந்தம், அமைதி, பொறுமை. இவை அனைத்தும் நிம்மதியான வாழ்வை தருகிறது, நீண்ட ஆயுளை தருகிறது. எதையும் முடிப்பதற்கு முன் ஓம் சாந்தி 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 என்று சொல்வது கூட எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்கு தான். ஆத்ம சுத்திக்கு சாந்தம் மிகவும் அவசியம். கர்ம பலன்களை எதிர்கொள்ள உதவுவது சாந்தி.
இந்த மன சாந்தியை தருபவள் அம்பாள், சாந்தஸ்வரூபிணி. ஓம் சாந்தாயை நமஹ. 446 ஸ்வஸ்திமதி. சௌந்தரியம், அழகு நிறைந்தவள். அடுத்தது காந்தி, தேஜஸுடன் பொருந்தியவள், தெய்வீக அழகு உடையவள், ஒளி பொருந்தியவள். இது ஆத்ம ஜோதி, பிரம்ம ஞானம், பிரபஞ்சத்தையே ஒளிமயமாக்குவது. அம்பாளுக்கு காந்திமதி என்கிற திருநாமமும் உண்டு. 448வது நாமம் நந்தினி. தேவலோக பசுவான காமதேனுவின் கன்று குட்டி. எதை வேண்டுமானாலும் நினைத்தாலும் தரக்கூடியது. நந்தினி என்பதற்கு கங்கை என்றும் பொருள். எதையும் புனிதமாக்கும் கங்கை போல் நந்தினி நம் எண்ணங்களை தூய்மையாக்குகிறாள். நந்தினியான அம்பிகை நல்லனவற்றையெல்லாம் அருள்கிறாள். ஒரு சின்ன கதை இந்த நந்தினியை பற்றி. ஒரு சமயம் மன்னன் திலீபன் தனக்கு புத்திர பாக்கியம் அருள வேண்டும் என்று தன் குல குருவான வசிஷ்டரிடம் கேட்கிறார். வசிஷ்டர் தன்னிடம் இருந்த காமதேனுவின் கன்றான நந்தினியை பராமரித்து வர சொல்கிறார். மன்னன் திலீபனும் தன் ஆட்சியை துறந்து மனைவியோடு நந்தினி பசுவை பராமரிப்பதில் அக்கறை கொண்டான். அதன் விளைவாக திலீபனுக்கு ரகு என்கிற புத்திரன் பிறந்தான். இவன் மூலம் ரகுவம்சம் தோன்றி தழைத்தது என்று புராணம் கூறுகிறது. திலீபனின் பிள்ளை ரகு. அடுத்து ரகுவிற்கு பிறந்த பிள்ளை அஜன். அஜனுக்கு பிறந்த பிள்ளை தசரதன். தசரதனுக்கு பிறந்த பிள்ளை ஸ்ரீராமர், பரத, லக்ஷ்மண, சத்ருக்னன். அடுத்து ஸ்ரீராமருக்கு பிறந்த புத்திரர்கள் லவகுச்சர்கள். இப்படி வம்சம் தழைத்து வளர்ந்தது. இது புராணம் கூறுகிறது. ரகுவிற்கு முன்னாடி பல பேர், திலீபனுக்கு முன்னாடி பல பேர் இருந்தாலும் ரகுவம்சம் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் ரகு மிக பிரக்யாதி பெற்ற புகழ் பெற்ற மன்னனாக இருந்தான். அதனால் ஸ்ரீராமர் ரகுவம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு புகழ் ஒன்று இருக்கிறது, ஒரு பெருமை ஒன்று இருக்கிறது. காரணம், ரகு மிகவும் மிகவும் பாராட்டப்படக்கூடிய வகையில் அவன் அரசாண்டான். அதனால் ரகுவம்சம் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறார்கள். இப்படி புராணம் கூறுகிறது. 449வது நாமம் விக்னநாசினி. விக்னங்களை, தடங்கல்களை நாசம் செய்பவள், அதனை நீக்குபவள். அடுத்த நாமம் தேஜோவதி. தெய்வீக ஒளி பொருந்தியவள், தேஜஸ்வி. அடுத்தது திரிநயனா. 3 கண்களை உடையவள், சூரியன், சந்திரன், அக்னி. இவை அம்பாளின் 3 கண்கள், திரிநேத்ரி. மேலும் 3வது கண் ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கிறது. மனதில் இருப்பதை அறிபவள் திரிநயனாயை நமஹ. 452வது நாமம் லோலாக்ஷி, காமரூபிணி. லோல பிளஸ் அக்ஷி, அலைப்பாயும் கண்கள், சதா சுழன்று கொண்டிருக்கும் கண்கள் என்றும் பெண்களின் விருப்பமாக இருப்பவள் என்றும் இரு பொருள் கொள்ளும் இந்த நாமம். அம்பாள் எப்பொழுதும் பெண்கள் புடைசூழத்தான் இருக்கிறாள். அஷ்டமா சித்திகள், யோகினிகள் என்று பெண்களோடு இருப்பதை விரும்புபவள் அம்பாள், லோலாட்சி, காமரூபிணி. 453வது நாமம் மாலினி. மாலைகளை அணிந்தவள்,
51 அக்ஷரங்களை மாலையாக அணிந்திருப்பவள். அடுத்து ஹம்சினி, ஹம்சம், ஹம்ச கூட்டங்களோடு இருப்பவள், ஹம்சம் போல் குணம் கொண்டவள். மாதா, தாயார், சிருஷ்டியின் அன்னை, லோகமாதா, வேதமாதா. அடுத்தது மலையாச்சலவாசினி, இமயமலையில் வசிப்பவள். அடுத்த நாமம் சுமுகி, அழகிய முகம், தெய்வீகமானது, பிரம்ம தேஜஸ் உடையது. 458வது நாமம் நளினி, மென்மையானவள், நளினமானவள், தாமரை போன்று மிருதுவாக இருப்பவள். அடுத்தது சுப்ரு, அழகிய வளைந்த வில்லினை ஒத்த புருவங்கள் உடையவள். அடுத்தது சோபனா, தெய்வீக அழகு உடையவள். அடுத்து சுரநாயிகா, தேவர்களின் தலைவி. சுரர்னா தேவர்கள், நாயிகா அவர்களின் தலைவி. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்திரன் என்று அனைத்து தேவர்களுக்கும் தலைவி அம்பாள், சுரநாயிகா. அடுத்த நாமம் காலகண்டி, காலகண்டனான ஆலகால விஷத்தை உண்ட பரமேஸ்வரனின் பத்னி காலகண்டி. காந்திமதி, ஒளி வீசும் முகம், மேதா விலாசம், அன்பு, ஞானம் எல்லாம் ஒளி வீசும் முகத்தை உடையவள் காந்திமதி. ஷோபினி, உணர்ச்சிகளோடு கூடியவள். 465வது நாமம் சூக்ஷ்ம ரூபிணி, கண்ணுக்கு புலப்படாத மிகவும் சூக்ஷ்மமாக அணுவிற்குள் அணுவாக இருப்பவள் அம்பாள், சூக்ஷ்ம ரூபிணி. 466 வஜ்ரேஸ்வரி, வஜ்ரம் போன்று மிக உறுதியானவள். அடுத்த நாமம் வாமதேவி, சிவனின் இடது பாகத்தில் வீற்றிருப்பவள். 468 வயோவஸ்தா விவர்ஜிதா, வயோ பிளஸ் அவஸ்தா, வயோதிகத்தால் ஏற்படும் அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்டவள். அம்பாளுக்கு வயோதிகம் கிடையாது, அதனால் துன்பமும் இல்லை. நித்திய யௌவனசாலினி, காலத்தினால் மாறுபாடு அடையாதவள். வயோவஸ்தா விவர்ஜிதா, அந்த அவஸ்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அம்பாள். சித்தேஸ்வரி, சித்தர்களால் வணங்கப்படுபவள், சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவள். சித்த வித்யா, 8 விதமான சித்திகள், அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈச்சத்துவம், வச்சித்துவம் என்று 8 வித வித்தைகளால் உணரப்படுபவள் அம்பாள், சித்த வித்யா. 471 சித்தமாதா, இந்த வித்தைகளின் உற்பத்தி ஸ்தானம் அம்பாள், அவள் சிருஷ்டித்தவள். 472 யசஸ்வினி, யசஸ்னாக புகழ், கீர்த்தி, இவற்றை அபரிமிதமாக கொண்டவள் அம்பாள், இவற்றை பக்தர்களுக்கும் அருள்பவள். யசஸ்வினியை நமஹாம். ஓம் ரகஸ்யானாம் ரகஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம், அனேன சதிருஷம் ஸ்தோத்திரம் ந பூதம் ந பவிஷ்யதி, சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம், சர்வ அபமிருத்யு சமனம் கால மிருத்யு நிவாரணம், குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிரகணாத்மத் கிருதம் ஜபம், சித்திர்பவது மே தேவி त्वत्प्रसादान्मयि स्थिरा. ஓம் ஸ்ரீதேவ்யை நமः. நாராயணாயேதி சமர்ப்பயாமி.